எப்படி நம்ம கதை ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நமக்கு ஏன் அந்த கிளாமர் தேவைப்படுது? நான் கதையோட தேவைப்படுற கிளாமர் வைக்கலாம். இது இப்போ ரொம்ப ஆபாசமா, ரொம்ப டபுள் மீனிங்கா பார்க்கவே முடியல. 6ஆம் தேதி ரிலீஸ்க்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டானா எப்படி? எங்க போனாலும் தியேட்டர் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏன்? டக்குனு ஒரு படம் வந்தமே ஒரு 100 கோடின்றா 200 கோடின்றா ஏன்? எதுக்கு? மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சினிமா துறைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இதை பண்ணாலே நாடு ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும். நீங்க படம் எடுக்கும்போது சுஜிநாராயணன்ற கேரக்டர் யாரு? இப்போ சுஜிநாராயண் நயன்தாரா அளவுக்கு போஸ்டர்ல வந்து ரங்கராஜ் சுஜிநாராயண் போடுறீங்க, ஏன் பிரில்லா போஸ்டர் போடுங்க, இவங்களை போட்டு இல்ல சார். அதாவது அலைத்தாய்க்கு என் முதல் வணக்கம். இது வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை துறை இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள். ஆனால் போன டைம் வந்து ஆடியோ லான்ச்சில் நான் எதிர்பார்க்கல. நான் ஒரு சாதாரண ஒரு நடிகன், சாதாரண ஒரு மாணவன். என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து பேசினா கொஞ்சம் எமோஷனல் ஆகிறேன், தப்பாக எடுத்துக்கிறாங்க. எனக்கு இந்த அளவுக்கு வந்து எனக்கு பப்ளிசிட்டி கொடுத்தது நீங்கள் தான். ஏன்னா எனக்கு யாரும் பின்னாடி யாருமே பப்ளிசிட்டி கிடையாது. இதே மாதிரி இந்த நான் எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல அளவில் எனக்கு இந்த, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம், ரொம்ப போராடி வந்திருக்கிறோம், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல எங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எனக்கு எந்த என்ட்ரி சீட் கொடுத்தாதான் நான் திரையுலக வாழ்க்கையிலேயே நான் பயணம் பண்ண முடியும். வேறு யாரும் இல்லை எனக்கு. முக்கியமாக நான் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லலை. நான் நிகில் முருகன் சாருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி நேற்று நியூஸ் 7 சேனலில் போட்டது நான் எதிர்பார்க்கல. நான் எனக்கு ஒரு சாதாரணமான நான் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் 18ஆம் தேதி படம் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டேன். படம் நான் தேட்டர் கிடைக்கல. அதுக்கடுத்து மே 23 அப்பயும் தேட்டர் கிடைக்கல. சரி, ஓகே, என் திரையுலக ஆசான் உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் படத்தோட நம்ம படமும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தக்லைஃபோட நான் வந்து வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 6 டேட்டும் போட்டேன். நான் அப்பயும் தேட்டர் கிடைக்கல. எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் வந்திருக்கிறேன், தேட்டர் கிடைக்கல. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு 6ஆம் தேதி ரிலீஸ்க்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டானா எப்படி? எங்க போனாலும் தேட்டர் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏன்? அப்ப எப்படி நான் ரிலீஸ் பண்றது? அவங்க படமும் வரட்டும், நான் வேணான்னு சொல்லல. என் தலைவன் படம், உலகநாயகன் கமலஹாசன் படம் வரும்போது என் படம் நான் ரசிகன், 36 வருஷமா தீவிர ரசிகன். சின்ன வயசுல விவரம் தெரிஞ்சல இருந்து அவர் மட்டும் கமல் என்ற 3 வார்த்தையை மட்டும் நான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. நான் 36 வருஷமா சின்ன வெற்றி விழா படம் வந்ததுல இருந்து அவர் போஸ்டர்ல காலைல எந்திரிச்சு முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன். காலைல எந்திரிக்கும் போது அவர் இது பண்ணுவேன், தூங்கும்போது அவரை பார்த்துட்டு தான் தூங்குவேன். இன்னைக்கு வரைக்கும் நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, அவரை பார்த்துட்டு தான் எந்திரிப்பேன், அவரை பார்த்துட்டு எந்திரிப்பேன். போது அவர் நான் பார்த்தேன், தூங்கும் போது அவர் பார்ப்பேன். அப்படி நான் நேசிக்கிற என் தலைவன் படம் வரும்போது, நான் ரசிகன் படம் வரும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அதை விட ஒரு ஃப்ரீ செக்ஸ் வேற என்ன இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு போனா தியேட்டரை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏன் அப்படி எனக்கு புரியல. அவங்க படம் வரட்டும், நான் வேணானே சொல்லலையே. எங்களுக்கு குறிப்பிட்ட தியேட்டர் ஒதுக்கி கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாரும் என்னை போல பல தயாரிப்பாளர்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு போராடி தியேட்டர் கிடைக்கல. ஓகே, அப்ப நம்ம ரெட் ஏதாவது ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சிட்டோம், இங்க வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்கம் பார்க்கலாம் அப்படின்னா, மற்ற பெரிய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ், எஃப்எம்எஸ் ரைட்ஸ் முன்னாடியே வந்துடுறாங்க. அவங்களை வந்து இப்ப எந்த படம் தோல்வி அடைஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல சொல்றேன், லாஸ் கிடையாது அவங்க. நாங்க அப்படி இல்லை, ஒரே வார்த்தை சொல்றாங்க, தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நாங்க வாங்கிக்கிறோன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் எஃப்எம்எஸ் எதுவுமே விற்கல. நாங்க ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க வாங்கிக்கிறோன்றாங்க. நீங்க ரிலீஸ் பண்ண படம் தியேட்டர் கிடைக்கலன்றாங்க. ரெட் ஜெர்னி மூவிஸ் போகணும், அப்படி போறோம் அப்படின்னா அங்க வந்து சின்ன படங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. படம் தரம் இல்லையான்னு எனக்கு சொல்லுங்க. படம் தரம் இல்லைன்னா நீங்க சொல்ற படம் நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஆபாச காட்சி, நான் படத்துல நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒண்ணு நினைச்சேன், ஆபாச காட்சிகள் வரக்கூடாது, கீழ்த்தரமான வசனங்கள் வரக்கூடாது, டபுள் மீனிங் டயலாக் வரக்கூடாது. இதுல ஒண்ணுதான். ஏன்னா ஒரு அம்மாவும் ஒரு வயசு பையனும் போய் ஒரு படத்தை பார்க்கணும், ஒரு அப்பாவும் ஒரு வயசு பொண்ணு போய் ஒரு படத்தை பார்க்கணும். அவங்க ஒரு விரசம் இல்லாம, ஒரு ஆபாசம் இல்லாம அவங்க ரசிச்சு சிரிக்கணும் அந்த படத்தை. இப்ப எப்படி இருக்குது இந்த படங்கள்? உட்கார பார்க்க முடியுதா? அந்த கோவத்துலதான் எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி கிளாமர் வை, கிளாமர் ஆடி.
எப்படி நம்ம கதை ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நமக்கு ஏன் அந்த கிளாமர் தேவைப்படுது? நான் கதையோட தேவைப்படுற கிளாமர் வைக்கலாம். இது இப்போ ரொம்ப ஆபாசமா, ரொம்ப டபுள் மீனிங்கா பார்க்கவே முடியல. திரைப்படம் நான் வந்து எடுத்திருக்கிற இந்த படம் வந்து நான் வந்து பெருமைக்கு சொல்ல தரமான படம். இது பிடிக்குதா உங்களுக்கு பிடிக்கலான்றது உங்களோட சாய்ஸ். ஏன்னா பத்திரிகையாளர் உங்கள் கையிலையும் தமிழக மக்கள் கையில் தான் இதோட இந்த வெற்றியும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் படத்தை சரியாக தயாரிக்கணும் என்னோட கையில் இருக்கு இல்லையா? நான் சரியான முறையில் நான் தயாரிச்சிருக்கிறேன். நான் இப்படி எல்லாம் நான் பண்ணி எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்து வச்சேன்னா சின்ன படங்களை வந்து வாங்க மாட்டோம். போட்டியை வந்து என்ன சொல்றேன்னா, நீங்களும் வாங்க நாங்களும் வர்றோம். நீங்க 500 தேட்டர் வாங்க, எனக்கு 100 தேட்டர் கொடுங்க. அப்பதானே யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும், யார் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரியும். எங்களுக்கு களத்திலேயே வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, நீங்க எல்லாம் முன்னாடி ஓடுறீங்க. நான் வந்து என்னை காலை கட்டி விட்டா நான் எப்படி சார் ஓடுறது? நான் எப்படி ஓடுறது? தவழ்ந்து தவழ்ந்து வந்திருக்கேன் சார் இந்த இடத்துக்கு. இந்த இடத்துக்கு தவழ்ந்து வந்திருக்கிறேன் நான். ரொம்ப ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு இங்க வந்து இது எனக்கு இது போதும் சார், இங்க வந்து நிப்பாட்டிட்டு இதுக்கு உங்க கையில தான் இருக்குது. தவழ்ந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் நான். அவ்வளவு வழிகள் சார் எனக்கு. எங்க போனாலும் படத்தை வாங்க மாட்டேன். ஏன் படத்தை பார்க்காம எப்படி சார் நீங்க வாங்க முடியும்னு சொல்ல முடியும்? படத்தை நீங்க வந்து பார்க்கவே இல்லை, படத்தை பார்த்துட்டு நீங்க குறை சொல்லுங்க. சரியில்லை, ஏதாவது தப்பா இருக்குது நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஆனா பெரிய எப்படி இருந்தாலும் நீங்க வந்து இன்னைக்கு நான் சொல்ல விரும்பல, நிறைய படங்கள் போய் பார்க்க முடியலன்னு சொல்றாங்களே. இன்னைக்கு என் படம் 6ஆம் தேதி வந்திருந்தேன்னா என்ன என் தலைவரோட வந்திருக்கும் போது அது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வர வாரம் அந்த படம் ஆகுது. பத்திரிகை நண்பர்களாகி நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு அளிக்கணும். நான் ரொம்ப வழிகளை தாண்டி வந்திருக்கிறேன். நீங்கள் மட்டும்தான் எனக்கு எல்லாமுமா நினைக்கிறேன். நான் எனக்கு வந்து இப்போ வெளியூர்லேயும் என்ன ஒரு பணம் செலவு பண்ணி எனக்கு பப்ளிசிட்டி பண்ண எனக்கு இல்லை, சோர்ஸ் இல்லை. அதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த படம் வந்து 300 கோடி 400 கோடியில் 500 கோடியில் தயாரிக்கிறாங்க. தயாரிக்கும் போது நம்ம மக்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த படம் 1000 கோடி அடிக்கணும் அப்படின்ற ஒரு 500-1000 கோடி அடிக்கணுன்ற பயங்கரமான ஆசைப்படுறாங்க. நானும் அதை வரவேற்கிறேன். ஆனால் அப்படி நீங்கள் வந்து ஜெயிச்ச பிறகு அந்த பணத்தை ஒரு தனிநபரில் எடுத்துகிட்டு போகிறீங்க. என் திரையுலகை சார்ந்தவர்களுக்கு என் மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்க தானே இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க, அவங்க தானே பார்க்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சார் பண்ணீங்க? ஒரு லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட % கொடுங்க. இன்னைக்கு 500 கோடி செலவு பண்ணுறீங்க, ஒரு 1000 கோடி வருது. இந்த கோடிகள்ன்றது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். அந்த பணத்தை நீங்கள் ஏன் மக்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க? அனௌன்ஸ் பண்ணுங்க சார். இப்போ வந்து ஒரு படம் தயாரிக்கிறோம், இவ்வளோ தயாரிச்சிருக்கோம், பப்ளிசிட்டி வரைக்கும் மீடியாவை தேடுறீங்களே, பத்திரிகை துறையை தேடுறீங்களே, படம் முடிஞ்ச பிறகு விட்டுறீங்களே, அடுத்த படத்தை தான் திரும்ப வர்றீங்க. படம் முடிஞ்ச பிறகு இவ்வளோ எனக்கு செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ வந்திருக்குது. எனக்கு இந்த சினிமாவை சார்ந்தவர்களும் மக்களும் வந்து அவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொடுப்போம், அள்ளி கொடுப்போம், 200 கோடி கொடுக்கலாம், என்ன கெட்டுப்பா போகுது? டக்குனு ஒரு படம் வந்ததுமே ஒரு 100 கோடின்றா 200 கோடின்றா. ஏன்? எதுக்கு? மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சினிமா துறைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இதை பண்ணாலே நாடு ஆட்டோமேட்டிக் நல்லா இருக்குங்க. அதாவது மிகப்பெரிய வார்த்தைகளை ஏதாவது பேசியிருந்தா நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. எனக்கு மனசுல வழிகளை தான் நான் சொல்றேன். நான் நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக கொண்டு வரணும் அந்த படத்தை. நன்றி. சார் இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, நான் போராடிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் எங்க நிறைய ஆமா சார் ஆமா சார் ஆமா கமலஹாசன் ஆமா சார். நீங்க படம் எடுக்கும்போது சுஜிநாராயணன்ற கேரக்டர் யாரு? இப்போ சுஜிநாராயண் நயன்தாரா அளவுக்கு போஸ்டர்ல வந்து ரங்கராஜ் ஆஸ் சுஜிநாராயண் போடுறீங்க, ஏன் பிரில்லா போஸ்டர் போடுங்க, இவங்கள போட்டு இல்ல சார், அதாவது இல்ல சார், நான் ஸ்டார்டிங்ல வந்து அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணும்போது பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாங்களா? இல்ல, அப்புறம் எப்படி அவங்க பேரை அதான் சார், அந்த செலக்ட் பண்ணும்போது அந்த கேரக்டர் பெக்யூலரான கேரக்டர், அதான் வந்து ட்ரெய்லரோட கட் பண்ணிருக்க மாட்டேன். அவங்க சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குது, பார்த்துருப்பீங்க. சிங்கிள் ஷாட் ஒன்று பார்த்துருப்பீங்க, 12 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டு. அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க் இருக்கீங்களா? சுருதி நாராயணன் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர். நான் அவங்கள இந்த சம்பவங்கள் இப்போ நடந்தது எனக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க நான் ஆடிஷன் வைக்கும்போது அப்படியே ஒரு மீன்காரியா பண்ணால் படம் எடுத்துகிட்டு வந்து மீன்காரியை நடித்து காட்டினாங்க. அவங்க அந்த பெர்ஃபார்ம் பார்த்து அடுத்தடுத்து கொண்டு வரும்போது சிங்கிள் ஷாட்டில் அவங்க பட்ட கஷ்டம் அதை நான் லைவாக பார்த்துருக்கிறேன். நான் அந்த வழி இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு அவப்பெயரோ தப்பாக எடுத்துக்கிறாதீங்க சுருதி, அந்த அவப்பெயர் மாறணும். அவங்களும் ஒரு பொண்ணு தானே, தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாதுங்க.
எப்போ மனுஷனே கிடையாது. ஒரு தவறு நடந்துருச்சுங்க, அதை பொண்ணை வாழ விடுங்க, எல்லாருமே வாழட்டும். நல்ல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், அதனால தான் அந்த சுருதி நாராயணன் நான் போட்டேன். அதை நீங்க பாத்துருப்பீங்களா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க யாருக்குமே படம் காட்டல, உங்களுக்கு காட்டியாச்சு, உங்களுக்கு தெரியும் என்ன நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், எப்படி பண்ணிருக்கேன். நீங்களே பட ப்ரமோஷனுக்காக நடிக்காத பல பேர் வந்து படம் நல்லா இருக்கு பேச வராங்க. சரிங்க சார். உங்க படத்துல நீங்க சுதிர் நாராயணன் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. சரி அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. சரிங்க சார். அவங்களும் வரல, ஹீரோயினும் வரல. இல்ல சார், அவங்க ஷூட்ல இருக்காங்க சார். அவங்க ஒன் டைம் வந்து வந்துட்டாங்க, கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் அவங்க ஷூட்ல இருக்காங்க சார். ஊட்டியே ஷூட்ல இருக்காங்க, அதனால வர முடியும் சார். இல்லாட்டி எப்ப இருந்தாலும் எதுக்கு ஹைலைட் அவங்கள கொடுக்குறீங்க? இல்ல சார், ஒரு நிமிஷம் சார். ஹைலைட் எதுக்கு அவங்கள கொடுக்குறீங்க? இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்கல்ல. இல்ல சார், இவங்க தான் சார் எனக்கு வந்து பயங்கரமான பெர்ஃபார்ம் கொடுத்தாங்க. எனக்கு நான் எப்படி சொல்றேன்னா, அவங்களையும் நான் குறை சொல்ல. உங்களோட எங்களுக்கு நல்லா தெரியும் சார், நான் என்ன சொல்லல. சரிங்க சார். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் முக்கிய 90 நாள் நீங்க நாகி போட்டுக்கலாமே, நீங்க அவங்க பேரையும் போட்டுக்கலாமே. போட முடியலன்னு சொல்லி ஒரு இதுக்காக சார் போட்டுருக்கோம் நம்ம. அப்ப நீங்க விளம்பரம் தெரியுங்களா சார்? இல்ல சார், விளம்பரம் அப்படி கிடையாது சார். இந்த படத்தை அவங்க பண்ணிருக்காங்க, அதுக்காக நான் தான் என் பேரையே போடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். சுதிர் நாராயணன் போட்டாதான் படம் ஓடுன்றதுக்காக நீ அவங்களுக்கு ஹைலைட் கொடுத்துருக்கீங்க. இல்ல சார், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்றதுக்காக தான் சொல்றேன். அவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க சார். அவங்க அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வருவீங்க. தேங்க்யூ, ஷார்ட் கட்டிங் கிடையாது, ஒரே கட். தேங்க்யூ, நன்றி சார், நன்றி.